guys, welcome back to Azim Farms. இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குதிரையை ஓட்டி சொல்லித்தாங்கடா அப்படின்னு கேட்டான்லே. அதனால நம்ம அவங்களுக்கு ஓட்ட சொல்லி கொடுக்க போறோம். எப்படி ஒரு 6-7 பேர் இருப்பான்லே அப்படி நான் ஓட்டுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் guys. வாங்க guys, இப்போ அவனுக்கு ஓட்ட சொல்லி கொடுக்கலாம். டேய் இங்க பாரு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு தடவை போய்கிட்டு இருக்கேன், ஒரு தடவை சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லைங்க நான் அவனை தனியாகவே ஓட்ட வைப்போம். இங்கே பாரு, அதாவது நம்ம எப்படி தனியாக இவனுக்கே சொல்லி கொடுத்துருவோம் எப்படி தனியாக ஓட்டுறணும்னு. நம்ம கூட போய்ட்டு நம்ம ஒரு 2 ரவுண்ட் கூட போவோம், எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். அதாவது எப்படி குதிரையை நிப்பாட்டணும்னா இந்த ரேஞ்ச் இருக்கா, இதான் குதிரையை ஆப்ரேட் பண்ணுறது. இதை எப்படி இழுக்கணும் சரியா, நின்றுடும். அப்படி நிற்கல ஹவுன்னு சொல்லணும் நிற்க போது. அதுமாதிரி திருப்பணும்னா மாஞ்சா மாதிரி இப்படியே திருப்ப விடுங்க. விடுதுன்றேன் இப்படி நல்லா இழுத்து இப்படி திருப்பணும் சரியா. அதுமாதிரி அந்த சைடு ஆனால் இப்போ ஓடுதா ஹவ் ஆமாம். இப்போ நீ நடக்க முடிச்சு சரியா. எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு நான் வர சண்டே வீடியோ போடுறேன். இதான் சண்டே, இனிமேல் அடுத்த சண்டே தான் வருவான் கிளாஸுக்கு அப்படிதான்றா. அதனால அடுத்த சண்டே அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு அப்படி நான் சொல்கிறேன் கைஸ். வாங்க கைஸ், இப்போ அவன் ஓட்டுறானான்னு பார்ப்போம். அஞ்சடி இப்போ இந்த செடி ஓடுது பார்த்தியா. அதே இந்த புதிய இடத்த கண்ணே குதிரை ஓடும், அப்படி ஓட வைக்கணும். ஆனால் நம்ம என்னையும் நடக்கதான். நீ அதுமாதிரி குதிரை பயந்துன்னு அவன் ஆட்டத்தை செக் பண்ணினா நீ என்ன தள்ளுறான்னு கத்துறான்னு ஓடாது புரியுதா. குதிரையில மொத்தம் வாக் பண்ணுறது, ட்ராட்டு, கேண்ட்ரு, கேலப்பு 4 விதம் இருக்குது சரியா. இப்போ அதாவது ரொம்ப முதல் ஸ்பீடாக ஒன்றுனா தள்ளுறா ட்ராட் எடுக்கும், இன்னொரு தள்ளுறான்னு சொன்னால் கேண்ட் எடுக்கும், இன்னொரு தள்ளுறான்னு சொன்னால் கேலப் எடுக்கும் புரியுதா. இப்போ ஓட்டுவோம் குதிரை திருப்பு அந்த சைடு குதிரை ஓடு பார்த்தியா. அது நம்ம ஓடுறது டக்குன்னு தெரியாது புரியுதா. ஓடு லூசா ஓடு புரியுதா. எப்படி அதான் ஓட்டுறான் திருப்புறானான்னு பார்ப்போம். இந்த இதில் எப்படி திருப்புறான்னு பார்ப்போம். ஒட்டி திருப்ப ஓடும், ஏறி திரும்ப புரியுதா. இங்கே இப்போ நல்லா ஓட்டான்டா. வாங்க இப்போ எப்படி ஓட்டான்னு பாருங்க தனியாக போடா. நான் எதுக்கும் அவன் கூட தான் போகணும், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸா. அதுமாதிரி உங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி குதிரை ஓட சொல்லியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாருங்க நல்ல திருப்புறானா. நம்ம டக்குன்னு எந்த ஸ்டெப்பும் போகக்கூடாது. அவன் சொல்லி ஓடுது பாரு, டக்குன்னு எந்த ஸ்டெப்பும் நம்ம போகக்கூடாது. நிதானமாக தான் எல்லா ஸ்டெப்பும் போகணும் கைஸ் சரிங்களா. முதல் வாக்கு ஒரு 4 ரவுண்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் வாக்கு, அடுத்த 2 வாரம் ட்ராட்டு, அதுக்கிட்ட 2த்தையும் போட சொல்லுவோம். அதே மாதிரி காசிவே, இவன் பேர் காசிவே. அதனால் குதிரையை முதல்ல எடுத்தோன்னே விரட்ட விடும். இப்போ நீ ஃபஸ்ட் எடுக்கிறங்க குதிரையை விரட்ட விடும். குதிரையை வாக் பண்ணி ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு வாக் பண்ணி அதுக்கடுத்து தான் விரட்டணும் சரியா. போட்டு நல்லா ஓட்டுறாம்ல இப்போ இம்ப்ரூவ் இருக்குல்ல. பயமா இருக்கு இப்போ நல்லா ஓட்டுறோம். இங்கே வந்து நிப்பாட்டு பார்ப்போம். கைஸ் இப்போ நல்லா நம்ம எப்படி தனியாக இவனுக்கே சொல்லி கொடுத்துருவோம் எப்படி தனியாக ஓட்டுறணும்னு. நம்ம கூட போய்ட்டு நம்ம ஒரு 2 ரவுண்ட் கூட போவோம், எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். அதாவது எப்படி குதிரையை நிப்பாட்டணும்னா இந்த ரேஞ்ச் இருக்கா, இதான் குதிரையை ஆப்ரேட் பண்ணுறது. இதை எப்படி இழுக்கணும் சரியா, நின்றுடும். அப்படி நிற்கல ஹவுன்னு சொல்லணும் நிற்க போது. அதுமாதிரி திருப்பணும்னா மாஞ்சா மாதிரி இப்படியே திருப்ப விடுங்க. விடுதுன்றேன் இப்படி நல்லா இழுத்து இப்படி திருப்பணும் சரியா. அதுமாதிரி அந்த சைடு ஆனால் இப்போ ஓடுதா ஹவ் ஆமாம். இப்போ நீ நடக்க முடிச்சு சரியா.
எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு நான் வர சண்டே வீடியோ போடுறேன். இதான் சண்டே, இனிமேல் அடுத்த சண்டே தான் வருவான் கிளாஸுக்கு அப்படிதான்றா. அதனால அடுத்த சண்டே அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு அப்படி நான் சொல்கிறேன் கைஸ். வாங்க கைஸ், இப்போ அவன் ஓட்டுறானான்னு பார்ப்போம். இப்போ இந்த சைடு ஓடுது பார்த்தியா? அதே புது இடத்த கண்டோடனே குதிரை ஓடும், அப்படி ஓட வைக்கணும். ஆனால் நம்ம என்ன நடக்கதான் நீ அதுமாதிரி குதிரை பயந்து நீ பயந்துன்னு அவன் ஆட்டத்தை செக் பண்ணினா நீ என்ன தள்ளுறான்னு கத்துறான்னு ஓடாது. புரியுதா? குதிரையில மொத்தம் வாக் பண்ணுறது, ட்ராட்டு, கேண்ட்ரு, கேலப்பு 4 விதம் இருக்குது. சரியா? இப்போ அதாவது ரொம்ப மொதல் ஸ்பீடாக வரணும்னா தள்ளுறா ட்ராட் எடுக்கும், இன்னொரு தள்ளுறான்னு சொன்னால் கேண்ட் எடுக்கும், இன்னொரு தள்ளுறான்னு சொன்னால் கேலப் எடுக்கும். புரியுதா? இப்போ ஓட்டுவோம். திருப்பு அந்த சைடு குதிரை ஓடு பார்த்தியா? அது நம்ம ஓடுறது டக்குன்னு தெரியாது. புரியுதா? ஓடு ஓடு லூசா ஓடு லூசா ஓடு. புரியுதா? எப்படி அதான் ஓட்டுறான். இப்போ திருப்புறானான்னு பார்ப்போம். இந்த இதில் எப்படி திருப்புறான்னு பார்ப்போம். ஒட்டி திருப்ப ஓடும், ஏறி திரும்ப. புரியுதா? இங்கே காய்ஸ், இப்போ அதாவது அடுத்த ஓட்டுறவன் பேர் மஸ்ரூர். வாங்க அவன் ஓட்டுறதை பார்ப்போம். காய்ஸ், அதாவது மஸ்ரூர்னு அந்த பையன்தான் ஓட்டுறான். அவனுக்கும் எப்படி சொல்லணும்னு சொல்லிடுறேன். அதாவது குதிரை திருப்பும் போது குதிரையை நல்ல இழுத்து திரும்பணும். சரியா? குதிரையை நிற்கும் போது இப்படி நிற்கணும். சரியா? நீ பயப்படுற மாதிரி இருக்குது, அதனால் இப்போ வாக் பண்ணு. வா குதிரையை ஒன்றா பிடிக்கும். அதாவது குதிரை அங்கே பிடிக்கணும். ரெயின் சீசன் குதிரை ஆப்ரேட்டர் 2 இடத்துலையும் சேமாக இப்படி பிடிக்கணும். சரியா? இந்த இடத்துல பிடிக்கும். இப்போ கிளிக் பண்ணு அப்படி குதிரையை திருப்பும் போது என்னைக்கு ஏறி தான் திரும்பணும். இவன் கொஞ்சம் பயப்படுறா, ஃபேஸ்லேயே தெரியுது. திருப்பு. இவன் நல்லா திருப்புறான், ஆனால் கொஞ்சம் பயம்தான். நல்லா திருப்புறான், ஆனால் கொஞ்சம் பயம் இருக்கு. பயம் போயிருக்கிட்டாரா? எதுவும் இருக்காதுடா, பயப்பட. பார்த்தீங்களா? நல்லா ஓட்டுறான். லூஸ் விடு, அதை இழுத்துக்கிட்டே இருக்கு. லூஸ் நிற்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் இழுக்கணும். சரியா? லூசு ஏறிக்கு நல்லா ஏறி திருப்பினால திருப்பி இப்போ திருப்பி இந்த சைடு சைடு இல்லை லைட்டாக இருமலாக இருக்குது, அதனால தான் இருமல் வருது. என்ன பண்ண திருப்பி அந்த சைடு திருப்பி. இப்போ திருப்பாவது வண்டி இருக்குது. திருப்பி பயப்படாது. இந்த சைடு வெரி குட். கிளாப் தட்டுங்க. ஃபேன்ஸ்லாம் கிளாப் தட்டுறாங்களே. அவன் அண்ணன் தான் அது. அந்த பரவாயில்ல, அவனுக்கு அவன் அண்ணன் தான் அது. அதுங்களா? இப்போ பாருங்க கைஸ், குதிரை அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால குதிரை அவன் கிளிக் சவுண்ட் கொடுத்தாலும் வரமாட்டேங்குது. இப்போ குதிரை என்ன பண்ணுன்னா இந்த சைடு நிற்கும் போது போலன்னு வைங்க. இந்த சைடு ஒரு இலி, இந்த சைடு ஒரு அது, இந்த சைடு 2, இந்த சைடு 2, 4 தடவை பண்ணால் திருப்பி கிளிக் சவுண்ட் கூட குதிரை போயிடும். சரி, அப்படியே போலையா? இப்படியே 4 தடவை இப்படியே சுற்றும். கிளாக்கு சாண்டி கிளாக்கு சுற்று நல்ல இப்படியே இழுத்து சுற்று. இப்போ நீ கிளிக் சவுண்ட் கொடு. இப்போ இந்த சைடு அவ்வளோதான் போயிடும். அதுங்களா? இதுதான் குதிரையை நம்ம என்றைக்கும் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பேச்சை கேட்காது. இன்னொன்று வந்து போ பயப்படாது. குதிரையை அப்படி விட்டோன்னா நம்ம பேச்சை கேட்காது. ஆஹா, இவன் இப்படி பண்ணால் பயந்துடலாம், இப்படியே நம்ம பண்ணணும்னு அதை அப்படியே நின்றுக்கும் கல் போல். அதில் அப்படி பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா தான் ஓட்டுறான். நல்லா ஏறிலாம் திருப்புறான். அதுங்களா? அருமையாக ஓட்டுறாங்க. ஆனால் பயம் மட்டும் இல்லைன்னா இவன் பெரிய ஆளாக வந்துடும். சைடுங்க நல்லா ஓட்டுறாங்க. சூப்பரா. நீ அப்படி கிளிக் பண்ணி கொடுத்தா ஓடு. இல்லை ஓடி வேணா பாரு.
அப்படி ஓடும் போது ட்ராட்டுன்னு சொன்னோம்ல, அதில் ட்ராட்டுன்னு சொன்னோம்ல ஓ அண்ணங்காரங்க, அது ட்ராட் பண்ணும்போது இப்படி சிட்டப் உட்காந்து புரியுதா? அப்போ அப்படி போகும்போது நம்ம குதிரை மேலேயே பவுன்ஸ் ஆகிட்டு போகக்கூடாது, புரியுதா? அதுக்கடுத்து நம்மளுக்கு குதிரைக்கும் பெயின் இருக்கும், உனக்கும் பெயின் இருக்கும். அதுமாதிரி இப்படி உட்காந்து இருக்கு. ஏன் நல்லா ஓட்டுறேன், சூப்பராக கேன்சர் எடுக்கும்போது இந்த இருக்கு, இதில் காலை இப்படி ஒட்டி வச்சு கேலப்பி அதான் அது திருப்பி நல்லா ஓட்டுறேன். எனக்கு கிளாப் தட்டலாம், ஒன்றுக்கு 2 பேரும் கிளாப் தட்டலாம். இப்போ இங்கே நிப்பாட் குதிரையை விட்டு இறங்கும் போது இந்த இடம் இருக்குதா, அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். குட் நீ குட் விடு, நாங்கள் தட்டும் போது இங்கே சிரிக்கும், புரியுதா? குட்னு தட்டு. குட் இப்போ இறங்கு, அதை விடு ரிலீஸ் பண்ணிடு, கை விட்டு. அவ்வளோதான். அடுத்த அப்ரான்னு ஒரு பையன் குதிரையை ஓட்டுறான். அவனுக்கு இதுமாதிரி சொல்லி கொடுத்துருவோம் guys. அவனுக்கும் கொஞ்சம் மூஞ்சில் பயம் இருந்த மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு ஹவ் அதாவது அதே தான்டா அவன் சொல்லி கொடுத்தோம்ல ஓ நண்பனுக்கு. இப்படி குதிரை இப்படி நல்லா இழுக்கணும், நல்லா ஏறி இழுக்கணும். அதுமாதிரி குதிரையை திருப்பும் போது நல்ல ஏறி தான் திருப்பணும். ஏன்னா நிற்கும் போது சேம் அப்படி டிஃப்ரெண்ட் அப்படி இருக்குது. இந்த இடம் வச்சுக்கணும். அதேமாதிரி குதிரைக்கு இது வரையும் தான் இது. அதுக்கடுத்து நீங்களாம் காய்ச்சா குதிரை மண்டை கீழே இருக்கும், நீண்டு சேர்ந்து வந்துடும். சேம் அப்படி சரியா? இப்போ எப்படி ஓட்டுறன்னு பார்ப்போம். நல்ல திருப்பி இங்கே ரைட். குதிரை ஓட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கிளச்சல் கூட இப்போ இது தைரியமாக ஆகிட்டான். அதனால தான் குதிரை இதாக இருக்குது. இவனும் நல்லா ஓட்டுறான் guys. இவனுக்காகவே கிளாப் தட்டலாம். அப்ரிஷியேட் பண்ணாதான் எல்லோரும் நம்ம நல்லா ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சி கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் குதிரை மேலே. எப்படி ஓட்டுறான்னு பார்த்தீங்களா? சூப்பராக ஓட்டுறான். திருப்பி செங்கல் இருப்பாரு, இங்கே வா. இப்போ அங்கே இங்கே நல்லா ஓட்டுறான்ல பையன். நல்லா ஓட்டுறான், நல்லா திருப்புறான், அருமையாக திருப்புறான். இப்போ வா, ஒரு இன்னொரு ரவுண்டு போவோம். வா இன்னொரு ரவுண்டு போவோம். வாடா பைக் சொல்லிக்குது. வா நல்லா தான் ஓட்டான். உணவு போட்டுருக்காங்க சரிங்களா? சூப்பராக ஓட்டுறான். இப்போ பயம் போயிட்டான். இந்த சிரிக்க ஆரம்பிச்சா இடிப்பாக இருக்கும் ஒரு சரிங்களா? ஒழுங்கு எடுங்க கேமராமேன், ஒழுங்காக எடுங்க மேன். ஒழுங்கா வை, போட்டு இப்படி வை. கிளியராக இருக்கா இப்போ? ரெடி. அப்போ தான் தெரியுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். திருப்பி இழு. கைஸ் அவன் திருப்பவே மாட்டேங்கான். பயம் வருது, பயம் இருக்கு, திருப்பவே மாட்டேங்கான். அது குதிரையே புரிஞ்சுக்கிட்டு இங்கே தான் திருப்பணுண்டு. அதனால் அதே திரும்பி அவன் திருப்புறானோ இல்லையோ அதே இழுக்க மட்டும்தான் சரி. அந்த குதிரையை நிற்க வைக்கிறது அந்த மணிக்கிட்ட போய் நிற்பாரு சரியா? ஹவுஸ் இப்போ அவன் ஓடிச்சிட்டான். அடுத்த நான் ஓட்டுறேன். அதே இப்போ பாருங்க நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். அது குதிரை இறங்கும் போது இதெல்லாம் காலட்டும், இதை ரிலீஸ் பண்ணிடுறோம். குட்னு சொல்லணும். குட்னு சொன்னோடனே சரியா? குட் கைஸ், நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் நான் ஓட்டுறேன்னு காமிக்கிற மாதிரி. என்னால் இந்த சண்டே ஓட்ட முடியல, டைம் இல்லை. அதனால் அடுத்த சண்டே நான் ஓட்டுற மாதிரியோ இல்லாட்டி நாங்கள் 3 பேரும் ஓட்டுற மாதிரியும் வீடியோ போடுறோம் கைஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதுமாதிரி எங்கள் மாஸ்டர் சொன்னோம்ல அவங்கக்கிட்ட ஓட்டுறேன்னா ஓட்டுங்க, அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட கிளாஸ்க்கு வாங்க கைஸ். அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட கிளாஸ்க்கு வாங்க.
மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.